இன்னைக்கு நம்ம ஆட்டோட பார்ட்ஸை வச்சு ஒரு சிம்பிளான ஈஸியான ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு ஆட்டோட இதயம், ஈரல், கிட்னி மூணையுமே வாங்கி நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கடாயில் தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகாய் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம். இதுக்கு கூட மஞ்சள் பொடி, நல்ல மிளகு பொடி, கரம் மசாலா, மட்டன் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி எடுத்துக்கணும். இதில் தண்ணி நிறைய வச்சாதான் ஆட்டோட பார்ட்ஸ் நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால நான் 2 கப் அளவுக்கு பெரிய கப் சைஸுக்கு தண்ணி ஊற்றி இருக்கேன். அப்புறம் அதிலே தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட்டோட பார்ட்ஸ் அதில் சேர்த்துக்கணும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வெந்து வரும்போது நம்ம இதை இறக்கிக்கலாம். நார்மலாகவே ஒரு ஆடுன்னு பார்த்தா அந்த ஆட்டில் எந்த ஒரு பார்ட்ஸுமே கழிவு கிடையாது. அதோட எல்லா பார்ட்ஸுமே நம்ம யூஸ் பண்ண தான் செய்யும். ஆட்டோட இன்னர் பார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய குடல், இதயம், ஈரல் இந்த பகுதி எல்லாமே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள பகுதி. இதை சாப்பிடும் போது நம்ம குடல் பகுதியை சாப்பிட்டோம்னா நம்மளோட குடல் வந்து நல்லா வலுவா இருக்கும். ஆட்டோட இதயத்தை சாப்பிட்றதுனால நம்ம இதயத்தை ஆரோக்கியத்துக்கு நல்லது. இதுல ஆடுன்னு எடுத்துக்கிட்டா எனக்கு எல்லா பார்ட்ஸுமே ரொம்ப பிடிக்கும். நான் எல்லாமே சாப்பிட்ருக்கேன். நீங்க இதுல ஆட்டோட இறைச்சி மட்டும் தான் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லைன்னா அதோட இன்னர் பார்ட் சாப்பிட்ருக்கீங்களான்னு அதோட நேமை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோவை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.